இந்தியாவிலே எங்க பிராண்ட் மட்டும் தான் பெரிய பிராண்ட். ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பிரச்சாரத்துக்கு போறீங்களா, மீடியா நீங்க போறீங்களா, அப்போ ஒரு கார்ல வந்து எத்தனை கொடி பறக்குதுன்னு பாருங்க. எங்க பிராண்டு ஒரே ஒரு கொடி சொல்ல மல்ல பறக்கும். ஒரே ஒரு கொடி தான் பறக்கும் எங்க கார்ல. மற்ற கூட்டணி எத்தனை கூட்டணி திமுக தனிச்சு நின்று எங்களை ஜெயிக்க முடியாதுக்கா. கூட்டணி வச்சாதான் சிங்களா தான் பறந்துனுக்குது. பண்ணிங்க தான் கூட்டமா போகும். சிங்களா தான் வருது. எந்த கூட்டணி வந்து சொல்லுது. உங்க வீட்டுல சாமி போடாரு. இது வீட்டுல சாமி கும்பிட்டாவது நீங்க கோயிலுக்கே போக மாட்டீங்களா? போய் கோயில சாமியை கருவறையில பார்க்கவே மாட்டீங்க. இப்போ சிங்கத்தை டிவியில பாக்குறீங்களா, ஏன் ஜூன் ஓபன் பண்ணி ஜூல போய் பாக்குறீங்க? அது நேரில் பாக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அதே மாதிரி தான் அங்க சிங்கத்தை நாங்க பார்ப்போம். அவர் எப்ப பாக்குறோமோ அப்பதான் புளிய பார்க்கணும் அவ்வளவு கூட்டம் போகுது. சிங்கத்தை பார்க்கணும் அவ்வளவு கூட்டம் போகுது. எதுக்கு போகுது? அது 200 டிக்கெட் வண்டலூர் ஜூல. டிக்கெட்டே இல்ல, சிங்கம் உள்ளதான் இருக்குது. தளபதி ஒரு சிஎம்சில உட்காந்துனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். எல்லாரும் உட்காந்து முடியாது. எப்பவுமே விசில் சின்னம் தான். இதுக்கு அப்புறம் எந்த கொடியா இல்ல, ஒரே கொடி தாவேகா கொடி, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் பறக்கணும்னு ஆசைப்பட்டது. ஆனா அம்மா இருக்கும்போது படமே ஓடல. இப்போ கூட அதாவது கட்சியில் அம்மா கட்சிக்கு கூட்டணி சென்றாங்க பிஜேபி கொடி. தமிழ்நாட்டில் பறக்கணும் அம்மா பறக்க விட்டாங்களா? நாரும் எப்படி அவங்க கொடி பறக்கலாம்? யாருமே இல்ல மெரினா பீச்ல, யாருமே இல்ல. வந்துல நான் வந்துட்டேன், என்ன யாருமே எதுவுமே பண்ணலனா நீ வருத்த சொன்னியா கேட்டா சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? நேர்ல பேசிட்டு போ. அவ்வளவு பயங்கர உனக்கு. விஜய் விஜய் வாடா போடான்னு நீ பேசலாம். உனக்கு தைரியம் தான் நீ பேசிருக்கணும்ல. எதுக்கு மரியாதை அண்ணன்ற? இது இல்லாம யாருமே இல்லாத இடத்துல போய் பிரச்சாரம் பண்ற. எல்லாரும் இருக்கிற இடத்துல பண்ணு. எத்தனை தக்காளி எத்தனை முட்டை மூஞ்சிக்கு வருதுன்னு மட்டும் நீ பாரு. அதை விட்டு தனியா போய் பண்ணிடுற. 2 போர்டு யாருமே இல்லை கூட. அவங்க பாட்டுன்னு பெருகிறவங்க வேலையோ பெருகிறவங்க பண்ணிக்கிறாங்க அவங்க வேலையை. இது பாட்டுன்னு தனியா ரோட்ல உட்காந்து ஏஞ்சிக்குது. இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல பாத்துறீங்களா பைத்தியெல்லாம்? அது என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. அது பாட்டுன்னு பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் ஜூலி எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஜூலி நீ சொல்றல சர்ப்ரைஸ்ன்ட்டு, நீ சர்ப்ரைஸை வச்சுட்டு வெளியே வாயா. முட்டை நானே அடிப்போம் மூஞ்சில. இப்போ சொல்றேன், முட்டை தக்காளி எல்லாத்தையும் அடிப்பேன். எங்க அண்ணனை பத்தி பேசிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தகுதி அடி. வேற ஒரு ஜூலி ஜூலின்னு ஒரு நாய் ஒன்று கொலிச்சு நிற்குது லபா லபா லபான்னு. அது மாதிரி தான் சீமானு. எங்க ரெண்டு பேருமே ஒரே லெவல் தான். 2 பேரை பத்தி நாங்கள் பேச ஐடியாலே இல்ல. அவங்க 2 பேரும் ஓரம் கட்டிடலாம். 2 பேருக்கு தான் போட்டி சொன்ன மாதிரி டிஎம்கே டிவிக்கு, அவ்வளவுதான். யாரை பத்தியும் பேசி எங்களுக்கு பிரோஜனமா கிடையாது. கிட்னி விற்கிற நாய் நீ எங்க அண்ணனை பத்தி பேசுறியா? உனக்கெல்லாம் ஓட்டு கொடுக்கணும்னா அந்த கிட்னி பிரச்சனை முடிக்கிறதுக்கு தான் நீ இப்போ ஓட்டு கேட்டு அழிஞ்சுன்னு. சரியா? எங்க அண்ணனை பேசுறதுக்கு தகுதியே கிடையாது உனக்கு. ஓகே, உன்னெல்லாம் வந்து பிஸ்கட் போட்டு எந்த இடத்துல பிஸ்கட் போடுறோமோ அந்த இடத்துல பிஸ்கட்டை சாப்பிட்டா காலி ஆயிடுச்சா கிளம்பி போயிடணும். அதை விட்டு எங்க அண்ணனை பத்தி பேசக்கூடாது. வந்து நான் என்ன சொல்றேன்னா, அது பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்க அதை மதிச்சு பேசதான் அதுக்கு அது இன்னும் வீடியோ போட்டுனுக்குது. நான் இப்போ சொல்றேன், டிவிக்கு யாருமே உன்னை மதிக்கல. நீ ஏதாவது கத்திங்க, அவ்வளவுதான். மூடிடணும். அப்படி மூடினாலே பாதி பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்க வந்தா என்னெல்லாம் பண்ண போறன்ற ஒரு அறிக்கையா விட்டுருப்பாங்க. லைக் டிஎம்கேல ஒரு புக்காவுக்கு விட்டுருக்காங்க, 500 அறிக்கைகள் விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் விட்டுருக்காங்க. இப்போ தாவேக்கால வந்து இன்னைக்கு தான் அந்த அறிக்கையை சொல்ல போறாங்க கழக நிர்வாகிகளாக கூப்பிட்டு. ஸோ என்னென்ன அறிக்கைகள் விட்டா மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்? லேடிஸ்க்கு கொஞ்சம் இது பண்ணா நல்லா இருக்கும்டா. அதே மாதிரி வந்து நம்ம வீட்டாண்டலாம் வந்து பாதுகாப்பே இல்லை லேடிஸ்க்கு. பெரிய குழந்தைங்க வரைக்கும் 1000 வரைக்கும் இப்போ விட்டு இதுவே பண்ண மாட்டுறாங்க. வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் வந்தா. அதே மாதிரி வந்து வீட்டாண்டெல்லாம் வந்து காவா இதெல்லாம் நல்லா இருக்குங்க. பாதி அதெல்லாம் சும்மாகாது அதெல்லாம் சும்மாகாது. அந்த எல்லாமே கொடுத்தாங்க. அதெல்லாம் சும்மா காசு கொடுத்தாதாங்க இது. அப்ப பாதுகாப்பே இல்லை லேடிஸ். ஸ்டாலின் வந்து இலவசத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இலவசம் லைக் ஒரு குடும்பத்துல மகளிருக்கு இவ்வளவு காசு இலவசமா தரும், பிங்க் பஸ், இந்த மாதிரி இலவச அறிக்கைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து அந்த 1000 ரூபாய் ஆட்சி வந்து 2 ஆட்சி மாறும் போது தாங்க எல்லாத்தையும் பண்றாரு. அதை ஸ்டார்டிங்ல இருந்து அவர் பண்ணிருக்காரு. விஜயே வந்துட்டு இலவசமா தானே இப்ப அறிக்கைகள் விட்டுருக்காங்க. பெண்களுக்கு வந்து 60 வயசு வரையும் 2500 ரூபாய் மாசம் குடும்ப பெண்களுக்கு. ஆமாக்கா, ஆனா அவர் வரதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் சொல்றாருக்கா. அவர் வரதுக்கு முன்னாடி சொன்னாரு, ஆனா வந்து அப்புறம் எதுவும் செய்யல. கடைசி ஆட்சி முடியும் போது எல்லாத்தையும் போடுறாங்க. பொங்கல் வந்து எப்பவுமே எவ்வளவு போடுவாங்க? எடப்பாடி வந்து 5000 ரூபாய் போட்டாரு. எவ்வளவு போட்டாரு? 5000 ரூபாய் போட்டாரு. இப்போ ரீசெண்டா அந்த அக்கா இந்த 8000 ரூபாய் டோக்கன் வேற இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அது வேற. எதுக்கு அந்த டோக்கன் இப்போ ஜெயிச்சுட்டா அது குத்துருவாங்களா? டோக்கனை புண்ணி வச்சுட்டு இதோ இப்போ பாவம் அந்த அக்கா குத்தா எல்லாரும் குத்துருவணும். கொடுக்காம அந்த அக்கா இருந்துச்சு.
புரியுது சொல்லுங்க. விஜய் வந்துட்டு இலவசத்தை பத்தியே நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே இலவசத்தை தான் காப்பி பேஸ்ட் பண்றாரு. காப்பி பேஸ்ட் பண்றாருன்றீங்க. அப்படின்னா எதுவும் அவர் சொன்னது சொல்லுங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த காப்பி பண்ணேன்னு சொன்னாங்க. களிமொழி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க பாத்தியா, பெட்ரோலை கம்மி பண்றாங்க, அப்புறம் வந்து இன்னொன்று எது கம்மி பண்றேன்னு பேசியிருப்பாங்க. அதெல்லாம் எது அதெல்லாம் பேசியிருப்பான். அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. அவங்க சொன்ன வாக்கு எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம சென்ட்ரல் ஆண்டு எவ்வளோ பேர் இப்போ குப்பை வர்றவங்களாம் எவ்வளோ பேர் இது பண்ணாங்க. அது ஏன்னா இது பண்ணாரா? எதுவுமே பண்ணல. பாவம் தானே அவங்க எல்லாரும். எங்கள் அம்மா ஊர் தாங்க கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் ப்ரைவேட்டாக அந்த இதில் வேலை செய்கிறாங்க. பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இன்னும் பண்ணல. ஒரு 5 வருஷமா வேலை செய்கிறாங்க எங்கள் அம்மா, இன்னமும் பண்ணல. தேவையான விஷயங்களை பண்ணவே இல்லை. ஆமாக்கா பண்ணலக்கா. மாறுங்க, கண்டிப்பாக மாறுங்க. சொன்னாங்கல்ல பிராண்டுன்னு, அந்த பிராண்டே உள்ள இப்போ இருக்கிற இப்போ கொஞ்சம் நேரத்தில் கூட்டத்தை பார்த்தீங்களாக்கா எவ்வளோ கூட்டம்? நீ இப்போ எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, ஆனால் விட்டு பார்க்க வந்து வரோம். இப்போ நான் பிங்கிட் ஓட்டினா ஒரு வருமானம், அதை விட்டு நாங்கள் வந்து இவரை பார்க்குறோம்ல, அந்த வருமானத்தை விட்டு இவரை வந்து பார்க்குறோம். இதே கூட்டம் வந்து ஓட்டமா இதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க கூட்டம் ஓட்டா பாருமான்னு. இப்போ அப்படியே சுற்றி கேளுங்க, ஓட்டு யார் போட மாட்டாங்க. ஒரு ஆளை சொல்லுவோம் ஓட்டா மாறுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். பிராண்ட்னு சொல்றீங்களா, அந்த பிராண்ட் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு? கேட்கவே கூடாதுக்கா. பயங்கரமா நாங்க தாங்க டிவிக்கு தாங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்தா அந்த அரசியல் புரிதல் இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். விஜய்க்கு அந்த மாதிரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இது வரைக்கும் சின்ன பசங்களுக்கு அரசியலை பத்தி கொஞ்சமாச்சும் தெரியுமா? அவங்க பையனுக்கு தெரியுமா உதயநிதி தெரியுமா? ஒண்ணுமே உதயநிதி தெரியுமாக்கா? ஒண்ணுமே தெரியாது. அவன் அப்பா இது அப்படியே இவரு இது சிஎம்மா அவருனா என்ன தெரியும்? சரி, விளையாட்டு அமைச்சராக என்ன பண்ணாரு தொகுதிக்கு வந்து? ஒண்ணுமே பண்ணல. நான் ஓப்பனா ஒண்ணே வந்தா சொல்றேன், ஆட்சி மாறினா நாடு மாறும். இது கம்பல்சரி நடக்கும். அவர் உள்ள வந்துட்டாரா, அவர் சிஎம்மா உட்காந்துட்டா கம்பல்சரி இந்த தமிழ்நாடு வேற லெவலுக்கு போகும். கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு பிரியுங்க, எல்லாரும் ஓட்டு பிரியும். நாங்க உட்கார வச்சிருவோம், நம்பிக்கை இருக்குது. சிஎம் ஆயிடுவாரு, எங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, ஆயிடுவாரு. அதனால பயப்பேன். எப்படி சொல்றது, ஒரு லெவலுக்கு மேலதான் நாங்க யோசிப்போம். அவர்லாம் யோசிக்க அவருக்கு இப்போ அவருக்கு அவ்வளவு வாங்குறது எதுக்கு வரணும்? இதுக்கு 200 கோடி விட்டு மக்கள் ஒரு 100 கோடி வச்சிருக்கீங்க. அதை வச்சு நீங்க ஜாலியா வீட்டு வாங்கின்னு சந்தோஷமா இருக்கிறது பாப்பீங்களா? இல்ல அந்த 100 கோடி செலவழிக்குது பாப்பீங்களா? மக்களை பார்க்கணும். நான் என் இடத்துல இருந்தா கூட நான் சொல்றது, காசு இருந்துச்சுன்னா நான் என் வேலையை பார்த்துன்னு தான் இருப்பேன். உங்களுக்கு எனக்கு செஞ்சவங்களுக்கு திருப்பி செய்யணும் தான் அந்த ஆள் வர. அப்போ அவர் விதி அவையில் வந்து சுத்தணும், இது பண்ணணும்னு சொல்லுங்க. பாரியா ட்ரெயினே விட்டு வச்சிருப்பேன் ஃபுல்லா. நேத்து சேக்பட்ல இருந்து எங்க போனாரோ லாஸ்ட் அவர் வீடு போற வரைக்கும் பைக்ல போயிட்டு எடுத்துட்டு வந்தாயா? பைக்ல போறீங்கல்ல, கட்சியில என்ன சொல்லியிருக்காங்க, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ற போற இடத்துக்கோ இந்த மாதிரி மீட்டிங் போற இடத்துக்கோ பின்னாடி வண்டியில கடவுளை என்னைக்காச்சும் கோயில்ல போய் தாங்க பார்க்க முடியும். என்ன அவரை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. பெரிய விஷயம். அந்த கடவுளை பார்க்க முடியலன்னா எப்படி? கோயில்ல கியூல நின்னு தாங்க சாமி. இப்ப கூட வந்து தீவிரமான விஜய் ஃபேன், தீவிரமான தொண்டர்கள்னா அவர் சொல்றாரு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கரெக்ட் தாங்க நீ சொல்லி. வரக்கூடாது. நேற்று ஒரு பிரச்சாரம் வந்தார்ல, நேற்று பக்கத்துல லேடிஸ் இருக்கிறாங்க, அவர் இப்படி போற அந்த 2 பேர் லேடிஸ் அழுகுறாங்க பாத்துரு. அந்த அளவுல இதுவாகிறாங்க. நான் கேட்கறேன், ஏன்க்கா அதான் நெக்ஸ்ட் டைம் இல்லப்பா நீ இப்பயே பாவணும்ப்பா. அவரு சரிக்கா வண்டி எங்க கூட தான் வந்தாங்க.